ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஈஸியாக சிம்பிளாக தாளிப்பு உடவை எப்படி செய்கிறதுங்கிறத நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம சேனல் நேம் கிச்சன் ஃபுட். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்க நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தாளிப்பு உடவை தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் 3 கிலோ வெங்காயம் வாங்கி சின்ன வெங்காயம் தான் அதுக்கு போட்டு செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து பூண்டு ஒரு 4 பூண்டு அந்த மாதிரி ஒத்தையாக எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். தோலோடு தான் அரைக்கணும். ஃபஸ்ட்டு மேத்தோலோடு சேர்த்து தான் பூண்டு சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயத்தை வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸி சாரில் சேர்த்து நெய்ஸாக அரைக்காமல் இந்த மாதிரி திப்பியாக அரைச்சிக்கணும். இந்த தாளிப்பு உடகம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வந்துட்டு நம்ம அந்த சாம்பார், புளிக்குழம்பு, நம்ம பருப்பெல்லாம் போட்டு செய்வோம் பாருங்கள், கூட்டு அதில் எல்லாம் வச்சு தாளித்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் செய்கிறேன். இந்த மே மாதம் வந்துட்டு சம்மர் சீசனில் செஞ்சு நம்ம வந்து நல்லா காய வச்சு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம இந்த மாதிரி டெய்லி வந்து நம்ம தாளிக்கிற ஐட்டங்களில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வாசனையாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸி சாரில் தான் வெங்காயத்தை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. வெங்காயம் அரைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு அதையும் சேர்த்து வந்துட்டு அரைச்சிக்குவோம். பூண்டையும் வந்து நம்ம நெய்ஸாலாம் அரைக்கக்கூடாது. அதையும் வந்துட்டு தோலோடு சேர்த்து இந்த மாதிரி திப்பியாக அரைக்கணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இந்த சின்ன வெங்காயத்தோட பூண்டு அரைச்சி சேர்க்கும்போது அது வாசனை சூப்பராக இருக்குங்க. இந்த வடகம் போட்டு தாளித்தோன்னா நம்ம வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ன ஒன்று, இந்த வடகம் வந்துட்டு நல்லா வெயிலில் நல்லா காய வைக்கணுங்க. அப்போ தான் வந்துட்டு சூப்பராக இருக்கும். கெடாமல் ஒரு வருஷத்தருதி கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டை மிக்ஸி சாரில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு பூண்டையும் நெய்ஸாக அரைக்கலை, இந்த மாதிரி திப்பியாக தான் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். பூண்டு அரைச்சி வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல் உப்பு சேர்த்துக்கணும், தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து தாளிப்பு சாமான்லாம் சேர்க்கணும். என்னென்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கடுகு, அது வந்துட்டு நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு கடுகு சேர்க்கணும். இது பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள், நமக்கு எவ்வளோ தேவையோ பெருங்காய கட்டி இருந்தால் அதை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணியும் சேர்க்கலாம். நான் வந்து பெருங்காயத்தூள் தான் சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி அளவு கடுகு போட்டிருக்கேன். அப்புறம் உளுந்து ஒரு கைப்பிடி அளவு, வெந்தயம் கொஞ்சம் போல், ஜீரகம் வந்து 1 கைப்பிடி அளவு, சோம்பு 1 கைப்பிடி அளவு, வெந்தயம் வந்துட்டு பாதி நம்ம எடுத்து அதுக்கு பாதி கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நம்ம கையில் உள்ளங்கையில் இப்படி அள்ளுனோன்னா போடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி தான். ஆனால் கடுகு மட்டும் இதில் நிறைய 2 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாமான்கள்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து நல்லா அலசிட்டு அதை குட்டியாக பிச்சு அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இது கூட விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்போ வந்து நான் அது ஈவினிங் செய்கிறேன்னா, ஏன்னா மறுநாள் மார்னிங் வந்துட்டு நான் எங்கள் அம்மா ஊருக்கு கிளம்பணும் அப்படிங்கிறனால இதை நைட்லேயே சேர்த்து ஊற வச்சுட்டு காலையில் அதை உருண்டை பிடிச்சி வெயிலில் வச்சுட்டு ஊருக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறதுக்காக செய்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் வந்துட்டு நான் வந்து அது ஒரு 100 ml விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் 3/4 வந்து விளக்கெண்ணெய் நான் அதில் ஊற்றிட்டேன். அதாவது வந்து 75 ml மேலே நான் விளக்கெண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா மூடி நைட்டில் அப்படியே வச்சிடணும். இதில் கடலைப்பருப்பு நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. கடலைப்பருப்பு கொஞ்சம் போல் சேர்த்துருக்கேன். அது நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் ஓகே, இல்லைன்னாலும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சிடணும். இது பார்த்திங்கன்னா காலையில் நான் எந்திரிச்சு பார்க்குறேன். காலையில் பார்த்திங்கன்னா இந்த நம்ம போட்டோம் பாருங்கள், அந்த கருவேப்பிலை அதோட சாரெல்லாம் இறங்கி மஞ்சள் கலரில் இருந்தாது, இப்போ எப்படி நல்லா க்ரீன் கலரில் மாறிடுச்சு, பச்சை கலரில் மாறிடுச்சு பாருங்கள் அந்த வடகம். நான் இப்போ காலையில் வந்துட்டு நைட்டே அதெல்லாம் பிசைஞ்சு மூடி வச்சாச்சு. காலையில் இந்த மாதிரி எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம வெயிலில் காய வச்சு நல்லா மொறுன்னு எடுத்துட்டோன்னா நமக்கு தாளிப்பு வடகம் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், 4 தட்டு வந்துட்டு இந்த மாதிரி நான் உருட்டி வச்சுருக்கிறேன். நான் விடிய காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு உருட்டினதுனால அது இருட்டாக தெரியுது. ஏன்னா எனக்கு 7 மணிக்கு நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்கிறதுனால நான் வந்துட்டு 5 மணிக்கே எழுந்திரிச்சு இந்த வேலை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் உருண்டை எப்படி கருப்பாயிடுச்சுன்னு பாருங்கள். ஒவ்வொரு ட்ரிப்பும் வந்துட்டு நம்ம காய வச்சு எடுக்கும்போது அதில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் கையில் அப்ளை பண்ணி நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சி ஒவ்வொரு ட்ரிப்பு காய வச்சு எடுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்.